Hi friends, welcome to Waves Never Stop. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம வீட்ல இருக்க பொரி வச்சு தான் பண்ண போறோம். நீங்க ஆயுத பூஜைக்கு பொரி வாங்கி அது மிச்சம் இருந்துச்சுனா இந்த மாதிரி மசால் பொரியா செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க அந்த மசால் பொரி எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பாப்போம். அதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வச்சிங்க. தண்ணி இல்லாம பத்துங்க. அப்புறம் அதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பொடி ஆட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து துருவின கேரட்டை வந்து ஆட் பண்ணிங்க. எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு பொரி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிங்க. அடுத்து வந்து குட்டி குட்டியாக நறுக்குனா மாங்காய் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்தாப்புல தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சேர்த்து எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பொரி ஆட் பண்ணிக்க போகிறோம். பொரி ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பொரியை ஆட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா மற்றதை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ சேவ் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து பொரி ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மிக்சர் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு பிடிக்காதவங்க நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மசால் பொரி வந்து ரெடி ஆகிருச்சு. இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேல் பொரி அந்த மசால் பொரி ரோட்டு கடையிலலாம் இருக்கும்ல அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். லாஸ்ட்டாக சேவ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா தூவிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி மசால் பொரி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கூடவே ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். Thanks for the watching.